ஏங்க என்னங்க இது? எங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கீங்க? பாரா ஏன்ஸ்டியா? மேனேஜர் போன் பண்ணாரு. ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குதான். 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. சீக்கிரம் கிளம்பு. என்ன கிளம்ப சொல்லிட்டு இவங்க எங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க? ஏங்க அப்பா, நாம எங்கேயுமே எப்பவுமே நம்மளோட சுயமரியாதையை விட்டு குத்து வாழக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்போ நான் எடுத்துக்கிற முடிவுக்கு உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ்பா. உண்மையை சொல்றேன், உனக்கு சாரிய விட இந்த பேண்ட் ஷர்ட் தாண்டி சூப்பரா இருக்கு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னது இது புது பழக்கம்? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிடி, இருந்தாலும் நீ என்னோட வயசுல பெரியவள, அதனால கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணினா. சரி, நல்லா என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. சரி, வா வா. உங்களுக்கு என் மேல டவுட் வந்துச்சா? வரக்கூடாது அத்தை, வரவே கூடாது. நான் சொன்னா செய்வேன். செய்ய முடிஞ்சதை தான் நான் சொல்லுவேன். அதனால நீங்க பயப்படுறதுக்குல ஒண்ணுமே இல்ல. நான் தான் ஜெயிப்பேன். சின்ன மாம்ச, நீங்க எல்லாரும் மாதிரியும் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க. ஆனா நான் அதுக்கு கிடையாது. நான் முன்னாடி சொன்னதா போ. பாய் டார்லிங். இத பத்தி வேற மாதிரி கொண்டு போறீங்க? சரிங்க, நான் உங்க புருஷன்ற உரிமையில சொல்றேன். நீங்க வேலைக்கெல்லாம் போவானா? ஆமாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. என்ன அமுல் பேபி, நீ எப்பவுமே ஒண்ணு சொல்லுவிய, அத்த நீயே மறந்துட்டியா? மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அச்சோ, இத வேற சொல்லி தொலைச்சிருக்கானா? அது எப்பவுமே நீ மறந்துடாத. அட்டா, ஏங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க. சாயந்தரம் பார்க்கலாம் அவள் பேபி. நான் போலாம். ரைட்டு, போலாமா? மாப்ள, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய், வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பாக்குறால, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதையே மறந்து சொல்லியும் கேட்காம போயிருக்காங்க.
நான் எதுக்குடா இனிமே போய் அவங்கள சமாதானப்படுத்தணும்? ஐயோ இனிமே உங்க மூஞ்சில கூட முழிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லடா. டேய் மாப்ள, அப்படிதான் சொல்லாதடா. சிஸ்டர் ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி போயிருப்பாங்க, நீ வாடா. இன்னொரு வாட்டி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசின சாவடிச்சிரும் உன்னை. டேய் ஐயோ, மாப்பிள்ள சிஸ்டர் மேல இவ்ளோ கோவப்பட்டு நாம பார்த்ததே இல்லையே. மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறான். இது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது? வரமா? தேங்க்ஸ், போயிட்டா. என்னங்கடா சத்யா, உன்னை பேண்ட் ஷர்ட்ல பாக்கறது தண்ணி கெத்து சத்யா. நீ எங்கடா போறா? பாத்ரூம் போயிட்டு வரோம் சத்யா. போய் தல. ஐயோ, இந்த 2 சனிங்களும் நம்ம தனியா விட்டு போயிட்டானுங்களே. இந்த ராட்சசி கிட்ட மாட்டி நம்ம என்ன பாடுபட போடும் தெரியலையே. டேய், என்னடா கடையை இப்படி வச்சுக்கிறீங்க? ஆயுத பூஜை நீ சாமி கும்பிட்டீங்களா இல்லையா? சாமி கும்பிடு சத்யா. அப்ப கூட கடையை கிளீன் பண்ணல. நான் இல்லனா குளிரிட்டு போயிட்டு உங்களெல்லாம். இங்க பேரு செய்யும் தொழிலே தெய்வம். வேலை பாக்குற இடத்த சுத்தமா வச்சுக்கலாம் இல்லையா? மட்டம் அவனு 2 பேரும் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க என்னமா பண்ணுறா? அத நான் தாண்டி கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அவங்க வேற நம்மள கோவமா இருக்கிறானே. இந்த நேரத்துல இவங்க போன் பண்ணாங்கன்னா அந்த எல்லாத்தையும் அம்மாண்ட சொல்றான். அப்புறம் சத்தம். அம்மே, இந்நேரம் மாப்பிள்ள ஆபீஸ்ல இந்த மீட்டிங் கீட்டிங்னு பிஸியா இருப்பாருமா. தேவையில்லாம அவருக்கு போன்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதமா. நீ போன் பண்ண வேணான்னு சொல்லும் போதே தெரியுது நீ ஏதோ குட்டி கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. மாப்பிள்ள எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்ப அவர்கிட்ட போன் பண்ணி கேட்காம விட போறதில்ல. அதுக்கு அவசியம் இல்ல அத்தை. நம்புற மாதிரி இல்லையே மாப்பிள்ள. இதுல நம்பாம இருக்க என்னத்த இருக்கு? இந்த மேரேஜ்க்கு முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறவங்க மேரேஜுக்கு அப்புறம் அதே வேலைக்கு போறாங்கல்ல. இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களும் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போறாங்க. அதே மாதிரி இவங்க மெக்கானிக், இவங்க இந்த வேலையை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க. நானும் சரி சொல்லி அமுச்சு வச்சேன். நான் பயந்தே போயிட்டேன். இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல அத்தை? இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். நான் வரேன். பாத்து பத்திரமா இரு. சரிம்மா. டேய் மண்ட பொண்ணு, அம்மாவை கொண்டு போய் வீட்ல விட்டு வா. சரி சத்யா. சரிம்மா, நான் வரேன். வாங்கம்மா. மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க அத்தை. சூப்பர் சார், நீங்க உண்மையிலே வேற லெவலு. எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
வாங்க. தேங்க்ஸ் அமுல் பேபி. வீட்ல நீ கோமா பேசினது பார்த்து உண்மையிலே என் மேல கோமா இருக்கிறியோன்னு வேற வழி இல்லாம தான் செஞ்சுன்னு இருக்கேன். அது உனக்கும் தெரியும். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வேணாம். இப்ப நான் வந்ததே உங்களை வார்ன் பண்ணிட்டு போலாம் தான். இப்ப நீங்க இந்த மெக்கானிக் ஷெட்ல வந்து வேலை பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. நாளையில இருந்து நீங்க இந்த ஒர்க் ஷாப்க்கு வரக்கூடாதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். உண்மையிலே உங்களுக்கு என் மேல மதிப்பும் மரியாதை இருந்துச்சுன்னா 5 மணிக்குள்ள நீங்க வீட்டுல இருக்கணும். இல்லன்னா உங்க கூட நான் எப்போதும் பேச மாட்டேன். 2 steps back. பைத்தியம் பாத்துருச்சு. More steps. பைத்தியக்காரன்ட்ட மாட்டிட்டு உயிர் போகுது. 2 more steps forward. இன்னைக்கு இவனை ஓட விட வேண்டியதுதான். டேய் சாவடிச்சிரும் உன்னை. முதல்ல என்ன கண்ணாடி கழட்டா. மிஸ்டர் பிரபு, இந்த சாவடிச்சிருவேங்கிறது, கோவப்படுறது, இதையெல்லாம் நான் தான் சொல்லணும், செய்யணும். போய் தொங்கு. டேய், நான் என்ன தொங்கணும்? நான் ஏன் தொங்கணும்? இந்நேரம் உன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். மன்னிச்சுக்கங்கன்னு என் காலை புடிச்சு கதறி இருந்தாலும் நான் மனசிறங்கி வந்திருக்கவே மாட்டேன்டா. வந்திருக்கவே மாட்டேன். மானம் கெட்டவனே. அதனாலதான் நீ இன்னும் மொட்டை பயலாவே இருக்கடா. என் மொட்டை பயல கடைசி வரைக்கும் நீ மொட்டை பயலாவே இருந்து சாவ போறடா. கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே என்னோட ஃபீலிங்ஸ் புரியும். என்னடா ஃபீலிங்ஸ் புரியும்? அப்ப நான் சமாதானப்படுத்துன்னு சொன்னப்பவே பண்ணிருக்கலாம்ல. டேய், இப்ப நான் வந்தது சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல. அப்புறம் சாப்பிட்டு போறதுக்கா? வார்ன் பண்றதுக்கு வந்திருக்கேன். இப்ப ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல, எனக்கு உதவி பண்ணதுனாலதான் சத்யாக்காக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இத பாரு, சத்யா பத்திலாம் நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு இதை விட பெரிய பிரச்சனை வந்தா கூட அவ சமாளிச்சிருவா. நீ இத பத்திலாம் நினைச்சு கவலைப்படாம போ, போய் வேலையை பாரு. ஹாய் செல்வி, என்கிட்ட நீ ரொம்ப ஃப்ரீயா பழகலாம். உரிமையா எது வேணாலும் கேட்கலாம். ரைட்? புரியுதான்னு கேட்டேன். குட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். Go. Go, 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 go. Smell like roses. சத்யா, முடியல. டேய், நானே பயங்கர குழப்பத்துல இருக்கிறேன். நீங்க வேற இப்படி பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணு இருக்காதீங்க. உன் நல்லதுக்கு தானே சத்யா நாங்க சொல்றோம். ஆமாப்பா, ஆமா, என் நல்லதுக்காக தான் சொல்றீங்க. எனக்கு புரியுது, சரியா? நீங்க தான் நாங்க பேசினதெல்லாம் கேட்டீங்களா? இங்க பாரு, அவள் பேபி 5 மணி வரை டைம் கொடுத்துட்டு போய்க்கிறான்ல. இப்பெல்லாம் சில நேரம் கோவத்துல என்னோட கண்ட்ரோல் மீறி சம்டைம்ஸ் எமோஷனல் ஆயிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டா
அந்த டைம்ல நீ தானே கண்ட்ரோல் பண்ணணும். நான் அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன். டேய் 435 எபிசோடா அதத்தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்தரா கண்டினியூ பண்ணனும்னா வாயை மூடிட்டு வா, இல்லன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பு. ஆனா ஊனா இத சொல்லிடுறான். இவ சொல்ற மாதிரி இவனுக்கு அதிகமாதான் இப்பெல்லாம் கோவம் வருது. வாடா. டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல மம்மி. சத்யா வந்துட்டாங்களே, மேல தானே இருக்காங்க. இல்லடா அவ இன்னும் வேலை முடிஞ்சு வரல. வரலையா? வெளிய சேவல் கத்து. எப்பாடா தப்பிச்சோம். ஏதோ வந்துட்டு போறதுக்கு 2 கப்பு காஃபி குடிச்சதாவது மிச்சமா இருக்கட்டும். டேய் ஓவரா பண்ணாத. மணி 5 ஆக இன்னும் 16 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வந்துருவாங்க, வேணா பாரு. என்னடா வாய்ப்பில்ல ராஜா, மொமெண்ட். அவங்க மட்டும் வரட்டும், அவனை சாவடிக்கணும் உன்னை. அதுவும் இல்லாம 6:30க்கு கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு. நீ இப்ப வரியா இல்லையா? என்ன நான் ஒரு மொரட்டு சிங்கிள், இதெல்லாம் எதுவும் எனக்கு புரியாது. அதான நீ இப்ப சொல்ல வர? வேணாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உன் வாயை உடைக்க போறேன் பாரு. டேய் அவங்கதான் இன்னும் வரலையே, அப்புறம் எதுக்கு நீ வாழைப்பழத்தை பார்த்த குரங்கு மாதிரி வாசலையே பேன பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ ரொம்ப பேசிட்டோமா? இல்ல மாப்ள, சிஸ்டர் வந்தாலும் வீட்டுல தானே இருக்க போறாங்க. நாம மீட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து அவளை பாத்துரலாம். ரொம்ப கொழுப்பாயிடுச்சு உனக்கு. கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு அவங்க வரட்டும், அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வாடா. பிரபு என்ன வந்த திரும்ப கிளம்பிட்டியா எங்கன்னு கேட்டான். இன்னும் வரலடான்னு சொன்னேன். ஒரு மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணா. அதுக்கப்புறம் கோவமா கிளம்பி போயிட்டான். எதுக்கு வந்தான்? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க அதை ஃப்ரீயா விடுங்க. அவன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்கிட்ட அவன் பேச கூட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. சரி டைம் ஆகுது, நீ இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வா. எப்படியும் நீ பேச ஆரம்பிச்சதும் முதல்ல அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் தெரிவான். ஆனா அதுக்காக நீ அப்படியே விட்டுடாத. திரும்ப திரும்ப பேசி அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திடு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. சரி. மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்.
பாத்தியா, நான் சொன்னது எதையுமே கேட்காம என்ன கோவப்படுத்திட்டு வந்து ஆயா டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்கள வேணாம் மாப்ள, நீ இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது தப்பா நடந்துற போகுது. கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள. என்னடா ஐயோ முறைக்கிறானே. இங்க ஒரு மைண்ட் வாய்ஸ போட்டுருவோம். மாப்ள, நீ வாயால பேசுவ, சிஸ்டர் கையால பேசுவாங்க. மாப்ள, நான் சொன்ன என்ன, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன மேலையும் கீழையும் பாக்குறான். நீ என்ன மீனிங்ல சொன்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது அப்படியே மாத்தி சொல்லி இப்ப சமாளிக்கிறல. என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு ஆணவம். டைனிங் டேபிள்ல தூங்குறீங்களா? இருங்க. ஐயோ, என்ன இவ இப்படி தூங்குறா? இதுதான் புருஷனை சமாதானப்படுத்துற லட்சணமா? பிரபு, மம்மி, இவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 9 மணி இருக்கும். இன்னைக்கு வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதான் டைனிங் டேபிள்ல படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கட்டும், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்படி தூங்குனா வசதியா இருக்காதே. என்ன பண்ணலாம்? ஏன் தலையில இருந்து கால் வரைக்கும் நடிக்கிறீங்க. உங்களை எப்படி எழுப்புற மட்டும் பாருங்க. எதுவும் காணும். சேதாரம் பெருசாயிடுமே. வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க எந்திரிக்கல, உங்க மாலை போட்டு எந்திரிங்க, எந்திரிங்க. தேங்க்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டல. அப்ப இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. சூப்பர். ஆமா, எதுக்கு இப்ப தூங்குற மாதிரி நடிச்சீங்க? செய்யறதுல எந்த தப்பும் இல்லன்னு சொன்னா, அது அத்தையை சமாளிக்கிறதுக்காக சொன்னது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்னையே திருப்பி கேக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீங்க வரவே இல்ல. அப்போ நீங்க என் பேச்சை கேட்க தயாரா இல்ல.
இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதனால நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேங்க. அவள்தான் அமுல் பேபி அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது. சுவாரஸ்யமே இல்லாத வாழ்க்கைய வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நீ இத பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. புரிதா? அவன் பேபி வந்துட்டான், அவனுக்கு போய் காப்பி கொடுப்போம். சரி அவன் பேபி, நான் மெக்கானிக் செட்டு கிளம்புறேன். சரி, இது அப்படியே கோவத்துல தட்டி விட்டு உடச்சா மாதிரி மெயின்டைன் பண்ணிப்போம். ஏங்க, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க கூட முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்கு நீ இவ்ளோ கோவப்பட்டு இருக்கிறா? அனி, நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இவங்க 2 பேருக்குள்ளயும் பெரிய சண்டை வந்துருச்சு. செய்யாதீங்க சொன்னதுக்கு அப்புறமும் வீம்புக்கு செஞ்சுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? வா அவள் பேபி, நீ இப்படி எல்லாம் முறைச்சாலே எனக்கு சிரிப்பா வருது. இல்ல இருந்தாலும் நீ முறைச்சாலும் கியூட்டா தான் அவள் பேபி இருக்கிறா. என் சாலாம் இப்படியே உனக்கு கொஞ்ச நேரம் போலதான் இருக்குது. ஆனா எனக்கு டைம் ஆச்சு. சாரி, நான் வரேன். இப்படி மொக்க பண்ணிட்டு போறாங்க. இவங்க எல்லாத்துலயுமே இவ்வளவு ஷார்ப்பா இருந்தா நான் எப்படிதான் சர்வே பண்றது? சித்தப்பா, இவ பயங்கர கேடியா இருக்கா. ஒரே நல்ல 7,000 சம்பாதிச்சிருக்கா. ரோடி பேபி, ஏங்க என்னாச்சு? என்னடா பிரபு? கண்ணு திறந்து பாருங்க. சத்யா, சத்யா, தண்ணி எடுத்துருமா? எங்க 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 என்னாச்சுமா? சத்யா, எங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. ஏய், மத்தியானம் சாப்பிட்டியாடி? சாப்பிட்ட. போய் சொல்லாத, அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்க. உண்மைய சொல்லு, நீ சாப்பிடல பாத்தியா? இல்ல, இன்னைக்கு கார் சீஸ் பண்ண போனதுனால சாப்பிடறதுக்கு டைம் கிடையல. என்னங்க சின்ன குழந்தை பதில் சொல்றீங்க? நாளையில இருந்து வேலைக்கு ஒண்ணு நீங்க போவேணாம். வேலைக்கெல்லாம் விடாதமா. வேண்டாம் வேண்டாம். சூப்பர்மா சத்யா. அண்ணா டிராமா போடுறதுல அப்பப்பா நீ கில்லாடிமா. நீ அப்படியே மயங்கி விழுற மாதிரி விழுவியா? அவ உன்னை தூக்குற மாதிரி தூக்குவானா? நீயும் அப்படியே சாப்பிடாத மாதிரி வேலை பார்த்த மாதிரி சீன் போடுவியா? உடனே அவரு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவாராம். என்னம்மா உங்க அக்கா ஆரம்பிச்சிட்டா. நீயும் அதையே காரணமா வச்சு அப்படியே வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துடலாம். உங்க பிளான் செம்மையா இருக்கு. அக்கா, உனக்கு உடம்பு வளைச்சு வேலை பாக்குறதுன்னா என்ன தெரியுமா? வீட்டுல உட்காந்து தண்டசோ சாப்பிடறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது. ஏய், இனிமே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். உனக்கு உடல் உழைப்புன்னா என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. அதான் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. பேசாம உன் ரூமுக்கு போயிடு, இல்லைன்னா உனக்கு மரியாதையே இருக்காது. போடி. வா.
வாங்க. பாத்துங்க. உட்காருங்க. இருங்க இருங்க. இருங்க இருங்க. குட் நைட். ஆமா ஆல்பம் எங்கத்த ஆளே காணோம். ஆபீஸ்ல ஏதோ இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பி போயிட்டான். உன்கிட்ட எதுவும் சொல்லல? இல்லத்த. இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போற அளவுக்கு அப்படின்னு வேலை தெரியலையே. சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா? பொண்டாட்டியா லட்சணமா வீட்ல இருந்து புருஷனை பாத்துக்கிட்டா அவன் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவான். அவன் இந்த பக்கம் ஆபீஸ் போனா இவ அந்த பக்கம் பஞ்சர் ஓட்ட போயிடுறா. அப்புறம் இவனுக்கு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி அவன் எங்க போனா என்ன பண்றான்னு கேட்டுட்டு இருக்கா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ண சொல்லு. கிளம்பி போய் டூ வீலருக்கு பஞ்சர் ஓட்ட சொல்லு. ஏய் வாங்க. இவ்ள என்ன சத்யா, ஷெட்டு திறந்திருக்கு? டேய் யாரா திறந்தா? ஐ, எங்களுக்கு முன்னாடியே வந்து சட்டரை திறந்துட்டு எங்க கிட்டயே நடிக்கிறியா? லூசே, நான் எப்பதான்டா வரேன்? அப்ப அவர் யார் திறந்திருப்பாங்க? தெரியலடா, வாங்க போய் பார்க்கலாம். நீ ஆபீஸுக்கு போயிருக்கதா அத்தை சொன்னாங்க. நீ இங்க என்ன பண்ணுற? முதல்ல கிளம்பி ஆபீஸுக்கு போ. ஏங்க, நீங்க சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் இனிமே இதுதான் என்னோட ஆபீஸ். என்ன உளற? நான் உளற வரலங்க, உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். நானும் உங்க கூட இருந்து இந்த மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்து ஹெல்ப் பண்ண போறேன். கிளிப்ப சும்மா காமெடி பண்ணிருக்காம கிளம்பி முதல்ல ஆபீஸுக்கு போ. நோ நோ நோ, நான் முன் வச்ச காலை என்னைக்கு பின் வச்சதா என் சரித்திரத்திலே கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு துணையா உங்க கூடவே இந்த மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்க போறேன்.
இப்ப பாருங்க, நான் எடுத்த இந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாத்திக்கவே மாட்டேங்க. இந்த பாரு, இப்ப நீ கிளம்பி போறியா இல்லையா? மாட்டேங்க, நான் இங்கதான் இருப்பேன். இனிமே என் ஒர்க் இங்கதான். என்னோட சேவை இந்த ஒர்க் ஷாப்க்கு இனிமே தேவை. மண்ணாங்கட்டி இரு, நான் சொன்னால நீ கேட்க மாட்டல. என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? போங்க போங்க. அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அடுத்த 1 மாசத்துக்கு நான் இங்கதான் இருக்க போறேன். ஏன் செல்லக்குட்டி, சொல்லுடி. அத்தை, உங்க பையன் எங்க போனான்னு சொன்னியா? ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு ஆபீஸ்க்கு போனா. அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னு இங்க வந்து பாருங்க. எங்கடி வந்து பாக்க சொல்ற? மெக்கானிக் செட்டுக்கு வாங்க அத்தா. உங்க பையன் இங்கதான் இருக்கிறான். என்னது, அங்கயா? அங்க என்னடி பண்றான்? அது நீங்களே வந்து பாருங்க. அங்க அங்க என்ன பண்றான் அவன்? ஆமா, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவன் அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஹலோ 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 ஹலோ. சார் வேலை பார்க்குற வேகத்தை பார்த்தா நமக்கு டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. என்னபா பண்ற? மெக்கானிக் மெக்கானிக். அப்ப நாங்க யாரு? ஏங்க என்ன நீங்க என்ன மட்டும் தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க? தோ இவனுக்கு கூட தான். இது வரைக்கும் நான் இங்க வரும்போதெல்லாம் இவனுங்க 3 பேரும் இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் இவனுங்களை மெக்கானிக்னு ஒத்துக்கல. இவனுங்க 2 பேராச்சும் பரவாயில்லங்க. ஒருத்தர் ஸ்பேனர் வச்சு ஏதாவது தட்டிக்கிட்டோம், இன்னொருத்தர் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஏதாவது முடுக்கிட்டோம். ஏதோ வேலை பாக்குற மாதிரி ஒரு அட்மாஸ்பியராச்சும் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மண்டபுன சார் இருக்காரு, கையில வச்சிருக்காரு பாருங்க அந்த துணி இருக்குல்ல, இப்ப தொடக்கிற மாதிரி 1.5 வருஷமா தொடச்சிட்டே இருக்காருங்க. அப்படி அதுல என்னதான் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. டேய், அதுல என்ன தரா தொடச்சுன்னு இருக்கிறா? என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல சத்யா. சும்மா இருக்க கூடாதுல, அத்தான் தொச்சுன்னு வருவேன். 1.5 வருஷமாவாடா இதெல்லாம் வச்சுன்னு? வாங்கம்மா வாங்கம்மா. பிரபு, ஹாய் மம்மி. என்ன இங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, இன்ஜினை வேலை பார்த்துட்டு இருக்கேன் மம்மி. இது அவ அப்பா காலத்துல வேலைக்கே ஆவாதுன்னு சொல்லி திருஷ்டிக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அப்ப இது புது இன்ஜின் இல்லையா? முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புற வழிய பாரு. நோ நெவர். ரவுடி பேபி இங்க கஷ்டப்பட விட்டுட்டு என்னால மட்டும் எப்படி மம்மி ஏசி ரூம்ல இருக்க முடியும்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மீ. நீ போ. மாட்டி விட்டு பாக்குறத பாரு. தெரியாத வேலைய பண்றேன்னு சொல்லி ஏன்டா நீ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? டார்ச்சர் நான் இன்சல்ட். மம்மி அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத மீ. இன்னைக்கு வேணா இந்த தொழிலுக்கு புதுசா இருக்கலாம், வேலை தெரியாம இருக்கலாம். ஆனா நாளைக்கே இந்த தொழில நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பேன். ஏன் அடுத்த வாரமே ஒரு பெரிய ஷோரூமே ஓபன் பண்ணலாம். சுத்தம். அதுக்கு இதுதான் பேசிக். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சில்லி பீப்பிள், சில்லி தாட்ஸ். என்னடி இது?
அவ சின்ன வயசுல இருந்தே மெக்கானிக்டா. உனக்கு இந்த வேலைய பத்தி எதுவுமே தெரியாது. அவளுக்கு என்னடா நீ ஹெல்ப் பண்ணிட போற? நீ சொல்றது கரெக்ட் தான் மம்மி. எனக்கு இந்த மெக்கானிக் வேலையை பத்தி எதுவுமே தெரியாதுதான். ஆனா சத்யா பத்தி நல்லா தெரியும். அவங்க வேலை உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க மம்மி. அட்லீஸ்ட் நான் கூட இருந்தேன்னா அவங்கள கரெக்டான டைம்ல சாப்பிட வச்சுக்கலாம்ல. அதான் உன் மனசு எனக்கு புரியுதுடா. நான் அவங்க கூட இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா ஒருவேளை அவங்க மனசு மாற சான்ஸ் இருக்கு. நீ அவளை பத்தி இவ்ளோ யோசிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். அத்த இத பாரு, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நான் தலையிட மாட்டேன். அத்த அத்த எனக்கு தெரியாது. மம்மி மம்மி போயிட்டாங்களா? அப்போ ஓகே, நான் போய் என்னோட ஒர்க்க கண்டினியூ பண்றேன். நீங்க யோசிச்சுட்டு இருங்க. உங்க அசிஸ்டண்டா இருந்து கத்துக்கிறேன், எல்லா வேலையும் கத்துக்கிறேன். இப்பத்துல இருந்து நான் உங்க அசிஸ்டன்ட்ங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். ஓகேவா? இன்னில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். என்ன வேலையை கொடுக்குது? அடுத்து நம்ம போலே புடி கொடுத்துட்டு போகுது. பக்கத்துல ஒரு கடை இருக்கும், அங்க போய் வாம் கியர் வாங்கிடுவா. வாம் கியரா? வாம் கியர்னா? சத்யா, பிரபு சாருக்கு அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் அவர் கூட போயிட்டு வந்துடவா? தம்பி சார், நீங்க என் கூட வந்தீங்கன்னா அப்புறம் நான் வேலை பார்க்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்புறம் எப்படி நான் ரவுடி பேபி டேலண்ட் காட்டுறது? அதனால நானே தனியா போய் வாங்கிட்டு வரேன். புரியுதா? புரியுதா? புரியுதுங்க சார். உங்களோட ஸ்பேனர் 5 மினிட்ஸ்ல அந்த கடைக்கு போயிட்டு உங்க வார்ம் கியரோட வரேன். ஓகேவா? என்ன சத்யா, பிரபு சாரை போய் டீ வாங்கிட்டு வர சொல்ற, கடைக்கெல்லாம் போயிட்டு வர சொல்ற. நீ பண்றலாம் கொஞ்சம் நல்லா இல்ல சத்யா. போடாங். இல்லடா, அவன் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்து நின்னுருக்கான். சரி, இருந்துட்டு போட்டு நீ விட்டுற வேண்டியதானே. அதை விட்டு விட்டு வேலைலாம் சொல்லிட்டு இருக்கா. டேய், அவன் பிறந்ததுல இருந்தே ஏசி ரூம்ல வளர்ந்த பையன்டா. அவனு இந்த கஷ்டம்னா வேர்வேனா எதுவுமே தெரியாதுடா. அவன் இங்க இருந்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அதான் இந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் குத்தா கோச்சிங் போயிடுவான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு மாற அவன் போல. அவன் இங்க எப்படியாவது வரணும்டா. ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அண்ணா, ஒரு வார்ம் கியர் பார்சல். சார், ரோஸ் மில்க் இருக்கு, பாதாம் கீர் இருக்கு. ஆனா நீங்க கேக்குற வார்ம் கீர்னு ஜூஸே கிடையாதே சார். இதோ பாரு, உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. ஆனா அப்படி ஒண்ணு இல்லன்னு சொல்லவே கூடாது. ஓகே? ஆமா, இந்த கடை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? சார், 1 மாசம் தான் சார் ஆகுது. 1 மாசம்? நியூ கமரா? அதான் உனக்கு தெரியல. இங்க பக்கத்துல வேற ஏதாவது ஜூஸ் கடை இருக்கா? சார், இங்க இல்ல, 3 தெரு தள்ளி போனீங்கன்னா அங்க இருக்கு சார். 3 தெரு தள்ளியா? ரைட்டு. சரி, நீங்க அர்ஜென்ட்டுக்கு நான் அந்த கடையில வாங்கிக்கிறேன். நீ நாளைக்கு அந்த வாங்கிருக்கு தேவையான பொருளை வாங்கி வை. நான் டெய்லி வந்து வாங்கிப்பேன். புரியுதா? ஓகே சார். குட் பாய். சரி, நான் வரேன். என்ன இது வாங்கீர்னா?
ஏங்க என்னங்க எந்த கடையிலுமே அது கிடைக்கலங்க. இந்த வாம்கீர்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆ? இல்லன்னு சொல்லிட்டாங்களா? ஆ, சரி நீ எந்த கடையில கேட்டா? அதான் எல்லா ஜூஸ் கடையிலும் கேட்டேங்க, இல்லன்றானுங்க. இது அது சூசு கடை இல்லையா? ஜூஸ் கடை தான். வாங்கிற சூசு கடையில கேட்டியா? சார் வாங்கிற ஜூஸ் கடையில கேட்டா எப்படி சார் கிடைக்கும்? அப்புறம் வேற எங்க தான் கிடைக்கும்? ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்கணும் சார். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலயா? ஸ்பேர் பார்ட்ஸ் கடைனா அப்ப வாம்கீர்னா என்னங்க? 2 வீலர்ல ஸ்பீடோமீட்டர் ஒன்னு இருக்கும்ல, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ். ஸ்பேர் பார்ட்ஸா? ஏங்க இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நான் ஏதோ பாதாம் கீர் மாதிரி அது ஒரு ஜூஸ் நினைச்சுக்கிட்டு எல்லா ஜூஸ் கடையில கேட்டேன் தெரியுமா? அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? சூசு கடைக்கு ஒரு லூசு வந்துக்குதுன்னு நினைச்சிருப்பாங்க. நான் லூசு? தேவலாம் பேசினு இருக்காம போய் அந்த வாம்கீரை வாங்கினோங்க. ஏங்க இப்போதைக்கு தம்பி சார் அனுப்புறீங்க? இப்பதான் எங்க வாங்கணும் தெளிவா சொல்லிட்டீங்களா? நானே இப்ப வாங்கிட்டு வரேன். அந்த வாம்கீர் தானே, எத்தனைங்க? ஒண்ணு தானே, வாங்கிட்டு வரேன். ஏப்பா சாமிய வேணவே வேணாம். அந்த வண்டிக்காரன் இந்த பக்கம் போகும்போதும் அந்த பக்கம் போகும்போதும் 3 வாட்டிக்கு மேல வந்து 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 வண்டி ரெடியாச்சான்னு கேட்டுன்னு போய் நேரம். தயவு செஞ்சு அந்த பணத்தை இவங்களாண்டு குடு. டேய் வாங்கி போடா. கொடுங்க சார். ஓகே, இருந்த ஒரு ஜாபும் போச்சு. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் ஜாப்ங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஒர்க்னு கேட்டேன். ஒர்க்கு தானே. வண்டி ஒண்ணு பிரேக் டவுன் ஆகிதுன்னு சொல்லிக்கிறாங்க. என் கூட வரியா? போய் சரி பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பருங்க, வாங்க வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கம். என்னங்க இப்படியே வருவா? ஆமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? மெக்கானிக் வேலைக்கு போகணும்னா இப்படி டிப்பு டாப்பாவா போவாங்க? அப்புறம் அதுக்குன்னு ஏதாவது யூனிஃபார்ம் இருக்கா? டேமாக்கா, உன் ட்ரெஸ் எத்தனடா? ஏன் ட்ரெஸ்ஸா? ஆமாண்டா மாக்கா மண்டியா. துவைச்சா ராசி போயிடுன்னு துவைக்காம 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க சத்யா. 10 வருஷமா? இத நீ இப்ப சாரு கொடுக்க சொல்லிட்டியா? அதான் ஒரு அழுக சத்யா. பத்திரம் சார், துவைச்சிடாதீங்க சார். எடுத்துட்டு போடா. போடா. இப்ப என்னங்க சட்ட அழுக்கா இருக்கணும் அவ்வளவுதானே? இதுதாங்க அவ்வளவு பெரிய வித்தா. இப்ப பாருங்க எப்படி அழுக்காகிற மட்டும் பாருங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் போக மாட்டான். இந்த சட்டையை கழட்டி அந்த இன்ஜின்ல 2 வாட்டி தேய்ச்சா அழுக்காயிடு போகுது. வேணா பேபி, நீ என் கூட வந்து வேலை செஞ்சனாவே அது அழுகாயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே வா வா வா. படா தப்பிச்சோம். ஏங்க இப்ப என்ன? அத கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். கொடுங்க. அசிஸ்டன்ட்ல? ஆமாங்க. சாரி. வா வா வாங்க. போலாமா? நீங்க போங்க. வா. டேய் ஐ சரி. மாட்டிட்டேங்க. ஐயோ, ஐயோ. சார் இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? டைம் ஆச்சு, வாங்க போலாம். வாங்க சார், போங்க. நீங்க வாங்க. நானும் அதை தான் நினைச்சேன் சார். இடியட்ஸ். ஆமா சார், உங்க கம்பெனி எம்டி வரலையா? அச்சச்சோ. அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா போயிருக்காரு. ஐயோ, இவன் இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு தெரியுமான்னு தெரியாம சித்தப்பா கிட்ட வாய விட்டுட்டேன். வாங்க சார், நம்ம கார்ல போயிட்டே பேசுவோம். வாங்க. ஓகே சார். ஆனா என் கார் இங்க நிக்குதே.
அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார். இவன் இங்க இருந்து உங்க காரை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். நாம போலாம் வாங்க. ஓகே சார். டேய் சரி பண்ணி எடுத்துட்டு வா. வாங்க போலாம். நீங்க வாங்க சார். அப்பாடா தப்பிச்சிட்டேன். என்ன விஷயம் சிஸ்டர்? எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இல்ல குலபுதம், எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு அமல் பேபி மெக்கானிக் சைட்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான். அத வேற சின்ன மாமா வந்து பாத்துட்டு போயிட்டாரு. இதனால வீட்லயும் தேவையில்லாம பிரச்சனை ஆகும். அங்கெல்லாம் நான் வராதேன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்குது அது இதுன்னு எதையாவது சொல்லி தயவு செஞ்சு நீதான் அவனை இங்க இருந்து கூட்டின்னு போகணும். சிஸ்டர், நீங்க ஏன் அவன் கஷ்டப்படுறான்னு நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா பாருங்க, நீங்க உங்க சபதத்துல ஜெயிக்கிறதுக்குள்ள அவனே உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான். நிஜமாவே அப்படிலாம் நடுவுமா குலபுதம்? சத்தியமா நடக்கும் சிஸ்டர். நீங்க கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவ தகுதி எல்லாத்தையும் மறந்துட்டு ரோட்ல வந்து பஞ்சர் ஓட்டுற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானா? உங்க மேல அன்பு அக்கறை இதெல்லாம் இல்லாமையா சிஸ்டர்? சிஸ்டர், அவனுக்குள்ள உங்க மேல ஒரு லவ் இருக்கு. அது உங்க கூடவே இருக்கும்போது நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல வெளியே வரும். சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, லாலி லாலி நானும் துடி துடி. பார்க்கவா, லாலி லாலி நானும் துடி துடி. லாலி லாலி துடி துடி. உன்னை அழி ஏந்திரேன். டேய் பிரபு, என்னடா ஆச்சு உனக்கு? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உன் பொண்டாட்டி மெக்கானிக் ஷெட்ல போய் வேலை பார்க்கறது அசிங்கம். இப்ப நீ அவளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பமானதை சந்தி சிரிக்க வைக்கிற. இவன் மட்டும்தான் தனியா போய் கஷ்டப்பட போறேன்னு சொன்னா, இப்போ இவனையும் கூட்டிட்டு போய் கூத்தடிச்சு நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா. இவன் நாளையில இருந்து அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கே போக கூடாது. அத சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நான் எடுத்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன். என்னோட வாலெட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்கு. அக்காவோட நகையை திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் இது எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட காசு. இதுல இருந்து நான் ஒரு பைசா கூட தொட மாட்டேன். இவங்க கூட தான் நான் இருப்பேன். இனி நான் அந்த வீட்டோட பையங்கிறதுக்கான எந்த அடையாளமும் என்கிட்ட இருக்காது. நீங்க
நீங்க எல்லாம் என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன? நான் இந்த வீட்டோட பையனா இப்ப சத்யா கூட இல்ல, சத்யாவோட புருஷனா அவன் கூட இருக்கேன். ஏங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? என்கிட்ட காசுன்னு இப்ப 5 பைசா கூட இல்ல, அதான் கேட்டேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எனக்கு 1000 ரூபாய் மட்டும் போதும். கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. வாங்க போலாம். அமல் பேபி, நீ எனக்காக மெக்கானிக் செட்டுக்கு வர்றதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அதுக்காக நீ மத்தவங்களாண்ட திட்டு வாங்கி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கவே முடியல அமல் பேபி. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான். நீ எதுக்கு கஷ்டப்படணும்? என்னால முடியலன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா என்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது வரைக்கும் நீ ஏன் அமல் பேபி என் கூட வந்து கஷ்டப்படணும்? வேணாமே. இப்படிலாம் பேசினா நான் என் முடிவு மாத்திப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கஷ்டப்படுறது உங்களால பார்க்க முடியாதுன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் என்னால எப்படிங்க பார்க்க முடியும்? அதானே லாஜிக். நீங்க எங்க லாஜிக்கே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல அமல் பேபி. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க. அந்த சுகத்தை நான் அனுபவிக்க விடுங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம தூங்குவோமா? சரிங்க, குட் நைட். என்னாச்சு அமல் பேபி? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வாம்கீர் கேட்டீங்களா, அதுக்காக நான் மஜிலி குப்பத்துல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே போனேன். அதான் கால்லாம் வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். சாரி அமல் பேபி, நீ எனக்காக வந்த. ஆனா நான் அது கூட புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்பட்டுட்டேன். உன்னோட கால் வலிக்கு நான் தானே காரணம். நல்ல ஆஃபரா இருக்கே. இந்த மாதிரி ஆஃபர் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையப்பா. எதுக்கு நம்ம மெக்கானிக் செட்ல இவ்வளவு கூட்டமா இருக்குது?
பேர் சொல்லுங்க. சீக்கிரம் பேர் எழுதுங்க. வண்டி நம்பர் நம்பர் சொல்லுங்க. 6354. உங்க பேர் சொல்லுங்க. வண்டி நம்பரு இந்தப்பா. என்னடா நடக்குதுங்க? சத்யா. சத்யா 20 வண்டிக்கு மேல ஃபுல் சர்வீஸ் வந்துருக்கு சத்யா. வாங்க. நமக்கு எப்பவுமே 2 வண்டி மேல வராது. அதான் சத்யா எங்களுக்கும் புரியல. இந்தப்பா குமார்ப்பா. என்னங்க எப்படி இவ்வளவு வண்டி வந்தது யோசிக்கிறீங்களா? எல்லாம் என்னோட பிளானிங் தான். பிளானா? என்ன பிளானு? அவன் பேபி நீ என்ன பண்ண அது முதல்ல சொல்லு. You wanna know why? I am so tired. அவன் பேபி நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா ஒரே நைட்ல தொழில இப்படி டெவலப் பண்ணிட்டிய. Thank you. சத்யா ரொம்ப சந்தோஷப்படாத சார். நீங்க வேற சீட் கவர்லாம் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிருக்கீங்க. சீட் கவரே 150 ரூபா சார். நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணா 500 தான் கிடைக்கும். அங்கதான் தம்பி சார் நீங்க பிசினஸ் மைண்ட் யூஸ் பண்ணணும். பிசினஸ் மைண்டா? நார்மலா ஒரு நாளைக்கு ஃபுல் சர்வீஸ்க்கு எத்தனை வண்டி வரும்? 2 இல்ல 3 வண்டி வரும் சார். 3 வண்டினே வச்சுக்கோங்க. ஒரு வண்டிக்கு 500 ரூபானா 3 வண்டிக்கு எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபா சார். பெர்ஃபெக்ட். இன்னைக்கு நம்ம 20 வண்டியை சர்வீஸ் பண்ண போறோம். அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 20 வண்டி 1000 2000 எவ்வளவா இருக்கும்? 10,000 வரும் சார். 10,000. அந்த 10,000த்துல 3000 ரூபாய் சீட் கவர் கொடுத்தாலும் பேலன்ஸ் 7,000 ரூபாய் நம்ம கையில நிக்குதுல. சீட்டு கவரை ஹோல்சேலா டீலர் கிட்ட இருந்து எடுத்தா அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு பெரிய ப்ராஃபிட் தான் தம்பி சார். சூப்பர் ஐடியா சார். ஆக்சுவலி ஐடியா சூப்பரா இருந்தா மட்டும் போதாது, இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா 20 வண்டிய பம்பரமா வேலை பார்த்தாதான் வேலைக்கு ஆகும். So let's all start the work. Come on. சார் இன்னும் ஒரு ஆள் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா சரியா இருக்கும் சார். என்னடா? சரி சொல்லுப்பா. இன்னொரு ஆள் மாப்ள நீ சொன்ன மாதிரி மதுரை குப்பம் ஏரியா ஃபுல்லா நோட்டீஸ் கொடுத்துட்டேன். இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். என்ன டிராபிக்? நீதான் ஆபீஸ்க்கு வரலன்னா இப்ப வந்துட்டேன். நீ இன்னும் போவேலடா. அப்ப இங்கனக்குள்ளே ஏதாவது சுத்திக்கிட்டு இருந்தானா? ஐயா டேய் உனக்கு நான் யாரு? ஃப்ரெண்டு, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது வெளியில ஆபீஸ்ல? ஏய் ஆபீஸ்ல நீ பாஸ், நான் அசிஸ்டன்ட். பாஸ் இங்க இருக்கும் போது அசிஸ்டன்ட்க்கு ஆபீஸ்ல என்ன வேலை? கரெக்டா கேட்டீங்க சார். டேய் குண்டு மாக்கா சும்மா இருடா. இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது வண்டியை தொடடா குள்ள புதும். அவள் பேபி என்ன பண்ணுற? தொடக்கிறேங்க. வண்டி அப்படி தொட கூடாது. அப்புறம் இரு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த துணியை இப்படி வச்சு நல்லா இந்த மாதிரி இப்படியா? அங்க அங்க தாகம் தீயாகும் போது காதல் தான் காப்பாற்றுமா? நீயாகத்தானே நானாகி போனேன், காதல் தான் ஏமாற்றுமா? இடைவெளிகளை இல்லாமல் இருந்திட அது வழிமறித்திடுமோ?
பூச காற்றோடு கை வீச நம் காதல் தீராததோ. என்ன பண்றாங்க? கிட்ட போய் பாப்போம். வண்டியை இப்படி தொடச்சு நான் எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லையடா. சிஸ்டர், என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பைக்க தொடைய கத்து குத்துனுறா. இந்த ஊர்லயே ஏன் இந்த வேர்ல்டுலயே பைக்க துடைக்கிறது எப்படின்னு, அதுவும் கைய புடிச்சு துடைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரே மெக்கானிக் நீங்க தான். முறைக்கிறாங்களே. பின்ன பைக்க துடைக்க சொல்லி கொடுக்கணும்னா கைய புடிச்சுதானே சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. பைக்க துடைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கலை. இப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா என் மாப்பிள்ள சீக்கிரமா கத்துக்குவா. அப்புறம் பைக்கும் சொல்லி சொல்லி பாயிடும், உங்க வாழ்க்கையும் பல பாயிடும். அது யாருன்னு தெரியல, இவங்களுக்கு ஏத்த மாதிரியே பாட்ட போடுறாங்க. இந்த வால் டியூப் என்ன பண்ணுது? அப்புறம் மண்ட பூனை சொல்றா குலபுதா. டேய், குள்ளத்தை பத்திலாம் நீ எல்லாம் பேசவே கூடாது. நல்லா ஜெகன்மோகினி படத்துல வர குட்டி பிசாசு மாதிரி இருந்துகிட்டு என்ன குள்ளபுதன் கூப்பிடுறியா? மவன டம்ளர்ல அடிச்சிருவோம் பாத்துக்க. அண்ணாத்த 2 பிளேட் குஸ்கா. சரிம்மா. அவள் பேபி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குஸ்கா எல்லாம் சாப்பிட்டுக்கிறியா? இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். போய் சொல்லாத. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் தற்கொலை பண்ணிக்கலாம் போன? எதுக்குக்கா என்ன காப்பாத்துனீங்க? நான் செத்து போறதுதான் நல்லது. மா, எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம். ஆனா சாவதான் நம்மள தேடி வரணும். நம்ம சாவ தேடி போக கூடாது. சாவணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் டாக்டருக்கு படிக்கணுங்கிறதா என் கனவு, லட்சியம் எல்லாமே. எங்க அப்பா ஆட்டோ டிரைவர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் 12வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தேன். இப்ப திடீர்னு புதுசா நுழைவு தேர்வுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் அதுல பாஸ் பண்ண முடியும்? இத்தனை வருஷமா டாக்டர் கனவுல இருந்துட்டு அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதை என்னால தாங்கிக்க முடியலக்கா. கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்குதுல்ல, அதுல சேர்ந்து படி, நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகு. எல்லாருமே இப்படி ஈஸியா சொல்லிடுறீங்கக்கா. ஆனா அத படிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கஷ்டத்தை உணர முடியும். அந்த கோச்சிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நான் 12வது வரைக்கும் படிச்சதே பெரிய விஷயம். அவ்வளவு பணம் கட்டி நான் எப்படிக்கா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக முடியும்? இப்ப என்ன, அந்த கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும். அந்த பணம் தான் நீ நல்லா படிப்பியா? இருந்தா படிக்கலாம், ஆனா இல்லையே. இந்த பணம் நல்லா பச்சு நீ டாக்டர் ஆகணும். வேண்டாம்க்கா. என்ன? இந்தா வாங்கிக்கோ. இது பத்தாதுன்னு எனக்கு தெரியும். இரு. இதுல என்னோட மெக்கானிக் செட்டோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் இருக்குது. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. நான் என்னால முடிஞ்சதை உனக்கு பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் எந்த முடிவும் எடுக்க கூடாது, சரியா? இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, உன் வீடு எங்க இருக்குது? நான் வந்து இறக்கி விடுறவா? இல்லக்கா, இங்க பக்கத்துலதான், நானே போய்க்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெக்கானிக் ஷெட்ல வச்சு உங்ககிட்ட ஒன்று சொன்னல,
அதை மட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். 10 நாள் இல்ல 10 வருஷம் ஆனாலும் அக்கா கொடுக்க வேண்டிய பணத்தை நம்மளால ரெடியே பண்ண முடியாதுங்க. என்ன பேபி டென்ஷன் ஆயிட்டியா? சாச்சா டென்ஷன்லாம் ஆகல. நீங்க நல்லது தானே பண்ணீங்க. ஆனா நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் யோசிச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவ்வளவுதான், மத்தபடி டென்ஷன்லாம் ஆகலங்க. வாங்க போலாம். ஹாய். ஐ ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்படின்னா இதுவும் ஐ லவ் யூ சொல்ற மாதிரி தானா? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு அர்த்தம். அவ்வளவுதானா? இதத்தான் சொன்னியா? நம்ம தூங்கலாமா? ஓகே, குட் நைட். நீங்க எங்க படுத்துக்கோங்க, நான் அங்க போய் உங்களுக்கு தெரியும், நீ தூங்கு போ. தூங்கு போவா? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நல்லது தானே சொன்னேன், அதுக்கே இப்படி முறைக்கிறாங்க. போட்டி இதுல எப்படியா கலந்துக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் வின் பண்ணிடணும். என்ன மாப்ள மொரட்டு சிங்கிள் பசங்க 2ஆம் குத்து பட போஸ்டர் பாக்குற மாதிரி வெர்ச்சி பாக்குற? டேய் இத பாருடா, முதல் பரிசு 5 லட்சம், 2வது பரிசு 3 லட்சம். மாப்ள இந்த 3 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் ஓகே. இங்க கொஞ்சம் நீ பாத்தியா, அடிக்கிற அடியில வாயெல்லாம் கோணிக்குது. இல்ல மாப்ள, இதெல்லாம் பாக்ஸிங் தெரிஞ்சவங்களுக்கு, நமக்கு எதுக்குன்னு சொல்ல வந்தேன். முறைக்காத ஒளிஞ்சுக்கிறேன். மாப்ள உனக்கு என்ன பத்தி தெரியல, நான் சின்ன வயசுல இருந்து பாக்ஸர். டேய் சின்ன வயசுல இருந்து நீ ஏன் கூட தானா இருக்க? எனக்கு தெரியாம நீ இப்ப பாக்ஸர் ஆன? ஆனா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையாடா? டேய் நம்புடா, இந்த ஸ்கூல் லீவ் டேஸ்ல எல்லாம் நான் பாக்ஸிங் டோர்னமெண்ட்லாம் கலந்துருக்கேன். எத்தனை கப் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த கப்பையும் நான் பார்த்தது இல்லையாடா? உன்னத்துல கூட நான் தோத்ததே கிடையாது, அத்தனை கப் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த மேட்ச்ல நான் கலந்துக்கிறேன், 3 லட்சமோ 5 லட்சமோ நான் ஜெயிக்கிறேன். அது அப்படியே ரவுடி பேபிட்டு போய் குடுக்கறேன், அவங்களும் இந்த சவால்ல ஜெயிச்சிருவாங்க. எஸ், நினைச்சு பார் எப்படி இருக்குன்னு. 3 லட்சமோ 5 லட்சமோ ஜெயிக்கிறேன், சிஸ்டர் கிட்ட பணத்தை கொண்டு போய் குடுக்கறேன், சவால ஜெயிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, காதுல தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கு. ஆனா உனக்கு பாக்ஸிங் தெரியுமா? அதான் டவுட்டா இருக்கு. டேய் என் டேலண்ட பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், அதான் என் மேல நீ டவுட் படுற. என் திறமைய நீ மேட்ச்ல வந்து பாரு. வெயிட், மேலும் தகவல்களுக்கு 7 ஸ்டார் பாக்ஸிங் கிளப், காவிரங்கன் தெரு, வடபழனி. முதல்ல அந்த அட்ரஸ் போய் பேர் ரெஜிஸ்டர் பண்ணு. 2 பேர்ல யார் கலந்துக்க போறீங்க? நான் தான் சார் கலந்துக்க போறேன். இதுக்கு முன்னாடி மேட்ச்ல கலந்து இருக்கீங்களா? எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். நிச்சயமா இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிக்க போறேன். உங்க பேரு அப்புறம் நான் கேக்குற டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சொல்றா. பிரபு. 12th இருந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். அன்னைக்கு வந்துருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை சார். வரேன் சார். மாப்ள இந்த விஷயத்த முதல்ல சிஸ்டர் கிட்ட போய் சொல்லணும். வேணாண்டா. ஏண்டா? இதுல நான் கலந்துக்கிறதே பெரிய ரிஸ்கா நினைப்பாங்க. மாப்ள எனக்கே அப்படிதான் மாப்ள தோணுது. தேவையில்லாம நீ ரிஸ்க் எடுக்கிறியோன்னு. ஒண்ணு கணக்கா ஒண்ணு ஆயிட போதுரா. டேய் இது ஒண்ணு இன்டர்நேஷனல் மேட்ச் கிடையாதுடா, கலந்துக்கிறதெல்லாம் ஸ்டேட் பிளேஸ் மட்டும்தான். அவங்க எல்லாம் நான் ஈஸியா வின் பண்ணிருவேன். 2 அப்பர் கட்ல பிளாட் பண்ணிருவேன். வின் பண்ணி பணத்தை அடிச்சு ரவுடி பேபி கையில கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்டயே நான் சொல்ல போறேன். பொண்டாட்டிக்காக தான் நீ பாக்ஸிங்ல கலந்துக்க போறியா?
வாங்க சார். என்ன சார், ஏதாவது மருந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? நான் ஸ்பான்சர் பண்ண 5 லட்சத்தை விட எக்ஸ்ட்ரா 5 லட்ச ரூபா தரேன். பட் நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க சார், பண்ணிடலாம். ஓகே சார், பண்ணிடலாம் சார். தட்ஸ் குட். தேங்க் யூ. வெல்கம் சார். டேய், என்னடா அவனுங்களை இன்னும் காணோம்? வெல்டிங் பண்ண தானே போனானுங்க. அது இவ்வளவு நேரமா ஆக போகுது. நீ வரட்டும், அவனுங்களுக்கு இருது. இத வச்சு அச்சோ, கையில கம்பியெல்லாம் வச்சிருக்காங்களே, தூக்கி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டாங்கடா. நம்ம போயிருவோம். நான் அப்பயே சொன்னலடா, நான் சொன்ன மாதிரியே பாரு. ரவுடி பேபி செம்ம கோவத்துல இருக்காங்க. பயப்படாத மாப்பிள, இந்த ரோஜா பூ உன்னை காப்பாத்தும். என்னது, இந்த ஒத்த ரோசா என்ன காப்பாத்துமா? ஒத்த ரோசாதான் உன்னை காப்பாத்தும். பூரா யோசிக்காத, ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தெரியுதா அவளுக்கு? எங்க போய் ஊரை சுத்திட்டு வரீங்க? ஒரு சைலன்சர்ல வெல்டிங் பண்ணிட்டு வரத்தி இவ்வளவு நேரமா? உங்களால பைக் காரணாண்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. எங்க போனீங்க? உண்மையா சொல்லுங்க. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். எது இந்த ரோசா பூ? அது வந்து வெல்டிங் வச்சுட்டு வர வழியில ஒரு பூக்கடையில ரோஜா பூ பார்த்தேன். அத பார்த்ததும் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அத வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. சரி வாங்கலான்னு பூக்கடைக்கு போறதுக்குள்ள அந்த ரோஜா பூ வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு தேடி பிடிச்சு இந்த ரோஜா பூவை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னங்க குள்ளபூதம் சொன்னது கரெக்ட் தான். ஒரு ரோஜா பூக்கு இவ்வளவு பவரா?